வெளியே சொன்ன வெக்க அழப்போன துக்கம். பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. நடந்த கதையை சொல்ற பார்க்கலாம். கதையை சொல்லுன்னு கேட்க. ஆமா, என் வீட்டுல பெரிய சண்டைங்க. பெரிய சண்டையா? அவ்வளவு பெரிய சண்டையா? என்னடா சொல்ற? ஐயோ, என் பொண்டாட்டிக்கு என்ன செம சண்டை. அட என்னடா இது, மனைவிக்கு முழுக்க சண்டையா? ஆமா. எப்படா ஆச்சு? நல்லா ஆச்சு. அவளும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறோம். ஏய், மனைவியாடா அடிக்கிறது திருப்பி மாத்தி மாத்தி. ஏடா நீ அடிச்சா மனைவி உன்னை அடிச்சா? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். லைட்டா பண்ணிட்டு போய் அவ பக்கத்துல தான் படுப்பேன். ஓ, இரவு நேரத்துல? ஆமாங்க. மின்சாரத்தை அணைச்சு? ஆமா, பக்கத்துல போய் படுப்பேன். லைட்டா பண்ணிட்டு அவ பக்கத்துல தான் படுப்பேன். என்ன அதுல என்ன குற்றம்? ஐயோ, அதுக்கப்புறம் 3 மணிக்கு அப்புறம் தான் தடி எடுத்து ரூபா தோத்துறான். ஏண்டா கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால, தெரியுமா? எதுக்குடா அடிக்கிறா? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் பக்கத்துல நல்லா தான் படுக்கிறேன். மாமா லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து பக்கத்துல படுன்றான். படுக்கும் போது நல்லா தான் படுக்கிறேன். ஆனா ஒரு 3 மணிக்கு மேல தடி எடுத்து ரூபா தோத்துறான். ஏண்டா படுக்க சொல்ல கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக அந்யோன்யமாக பேசிக்கொண்டு சாப்பிட்டு படுக்கிறீங்க. 3 மணிக்கு மேல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கானே, எதுக்குடா அடிக்கிறா? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கல, தடி எடுத்து ரூபா தோத்துறான். அதான் ஏன்? அதுதான் தெரிய மாட்டேது. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். போவேன், பொண்டாட்டி பேச்சு கேட்பேன், லைட் ஆஃப் பண்ணுவேன், அவன் பக்கத்துல போய் கம்மல் படுப்பேன். ஆனா 3 மணிக்கு அப்புறம் தடி எடுத்து ரூபா தோத்துறான். உன்னை தடி எடுத்து அடிக்கூடாது, கத்தி எடுத்து வெட்டணும். ஏன் என்ன? ஏண்டா ஒரு மனைவி பக்கத்துல எதுக்கு போய் உட்காரவங்க, எதுக்கு போய் படுப்பாங்க? ஏங்க நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க. ஒண்ணுமே என் கை சத்தியமா அவன் மேல படாது. படல. எத்தனை பேர் ஆம்பளைங்க இருப்பாங்க, போய் அவங்க மேல கையை வச்சுட்டு உதவ வைங்க இருப்பாங்க. ஏன் ஜாமா அது மாதிரி கிடையாது. நான் போய் கையா நெஞ்ச பூச்சி உருவாதா? ஆமா, உன் வாழ்க்கையில என்னதான் நடக்குது, என்னதான் நடந்து? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ப்பா. நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவ பக்கத்துல பார்த்தங்க 3 மணி வரைக்கும் நல்லா பார்த்துங்க. என் பொண்டாட்டியா 3 மணிக்கு அப்புறம் தடியா தெரு ரூபா தோத்துறான் என் சாமியா. காவலன் கேட்கிறேன், எனக்கு என் மனைவிக்கும் சண்டை. உங்களுக்கு என்னதான் குறை? நானும் என் மனைவி நல்லா இருப்போம், நல்லா சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம். இரவு நேரத்துல போயிட்டு ஆனா 3 மணிக்கு மேல ஏந்து என் முன்னாடி தனியாட்டி யாரா இருக்காங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஐயோ, எதுக்கு அடிக்கிறாங்க கேளு, கேளு நீ கேளு. எனக்கு பைத்தியமே புடிச்சு உன்னை இதெல்லாம் போராடி அடிக்க மாட்டான். எனக்கு அனுமதி அவங்களுக்கு கண்டு புலம்பின்னு போய் புலம்பி கொண்டுடா, அவங்களுக்கு கண்டு புலம்பிங்கன்னே போயிட்டு நான் என் வீட்டுல ஒரு நாள் கூட நிம்மதியான தூங்கல. எப்பா போவான், நல்லா சாப்பிடுவான், கையில காசு 500 ரூபாய் கொடுத்துட்டு வருவான், கறியா மீனை எடுத்து செய்தி மாமா வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவான். காலத்துக்கு போய் காலத்துக்கு போய் அப்பா காலை புடிச்சு கேட்கணும். சத்தியமா என்னால தாங்க முடியல. அப்பா எனக்கு இதுக்கு மட்டும் வழி சொல்லியப்பா. எதுக்கு? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். 500 ரூபாய் காசு கொடுப்பேன். கறி எடுத்துறியா மீன் எடுக்கிறியா எட்டு வை, நான் நைட்டு வரேன்ட்டு வருவேன். கட்ட மாதிரி மட்டும் 8 மணி வீட்டுக்கு வந்துருந்தேன். போய் லைட்டு அப்பாட்டு வீட்டுல படுப்பேன் பக்கத்துல. வாமாமா வாமாமா வாமாமான்னுவான். நானும் போய் நல்லா தான் படுப்பேன். எப்பா 3 மணிக்கு அப்புறம் நான் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஓஹோ, இதுவா காரணம்? என்னது நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் பலவிதமா காரணத்தை. பக்கத்தை காமியா, என்ன நல்லா பாத்துக்குமா, அப்படி சுத்திக்கமா, இங்க வா இங்க வா. இதெல்லாம் ஒரு ஜென்மம், இதெல்லாம் ஒரு பொழைப்பு. உன்னை அவ அடிக்க கூடாது. அவ வெட்டி கட்டிய வச்சு கொளுத்தி சாம்பல் ஆக்கி, இந்த சாம்பல் கூட யாரு கண்டுக்க தெரியாத அளவுக்கு கடல்ல போய் கரைச்சு வேண்டாம் கம்மியாச்சு. ஏன் நீ என்ன காரணத்தை கண்டுபிடிச்ச? ஏண்டா அவன் என்னன்னா அவ கனவு கண்டு மோகத்துக்காக இறங்கி கிடக்குறான். ஏண்டா ஒரு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் என்னடா? அப்ப சந்தோஷம் கொடுக்காம நான் போவேன், நான் சாப்பிடுவேன், நான் படுப்பேன், ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டேன். என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேன். போய் சாப்பிடுவேன், படுப்பேன், ஒண்ணு கூட்ட வச்சிருவோம் 3 மணிக்கு மேல. அதான் 7 தடி
அது ஒண்ணு நீ தப்பா நினைச்சுக்காத. கல்யாணம் நேரத்துல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா பூச்சி சுபாவமா இருக்குது. கொண்டாட்டி கலந்து போய் நல்லா தான் படுப்பேன். 3 மணிக்கு அப்புறம் என்ன ஆகுது ஏதாவது தெரியல. அது மட்டும் ஒண்ணுக்கு பிடிங்கி நடி நாங்காச்சும் 3 மணிக்கு அப்புறம் தடி எடுத்து தெருவா கொடுத்துறான். நான் என்ன பண்ணேன், ஊர்ல எங்க தெருவுல ஆராயக்கான்னு ஒரு அக்கா அந்த அக்காவை கூட்டு ஆராயக்கா என்ன பண்றது எது பண்றது தெரியல. கல்யாணம் பண்ணி வந்திருந்து 3 மணிக்கு அப்புறம் என் முன்னாடி தெருவா தோத்துறா தடி எடுத்து ஏன்டா எப்படிடா எதுக்குடான்னு கேட்டு நான் சொன்னேன் இதை மட்டும் ஒண்ணுக்கு அடிச்சுருவோம் மட்டும் தடி எடுத்து தோத்து வரணும். அதுக்கு அதுல சொல்லிச்சு ஆடா பொண்டாட்டிய பக்கத்துல வைக்க தெரியாத பொட்டை, ஆடா பொண்டாட்டிய கட்டுக்குள்ள வைக்க தெரியாத பொட்டை, அட என் சீரவத்தை கட்ட பையா, அட என் பூண்டை முன்ன பையா, அட என் புளியம்பாயத்த அடியோட தப்புன பையா அப்படின்னு என்ன கேக்குது. ஓ இதெல்லாம் பாவனா அங்க சொல்றது என்கிட்ட பாவனை கைவாட்டுகள் நீங்கிற அது அப்படியெல்லாம் என்ன கேக்குது. எப்படி கட்சி அட என் பூண்டை கட்ட பையா, அட என் புளியம்பாயத்த அடியோட தப்புன பையா அப்படின்னு அது என்ன கேக்குது. மரியாதை கெட்டு உனக்கு சும்மா நான் வந்து உங்ககிட்ட வைத்தியம் கேட்கறதுக்கு தான் வந்தேன். நீ கேக் கேட்கறதெல்லாம் வாங்கறதுக்கு வரல. நான் ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு காட்டுறோம் அவர்கிட்ட. அவர் என்ன பண்றாரு, கூத்துக்கு 2 மாத்திரையும் வாய்க்கு 2 ஊசியும் போட்டு அனுப்பல. போடுவாரா வாய்க்கு போடுவாரா மாத்திரையா? வாய்க்கு வாய்க்கு 2 மாத்திரையும் சூத்துக்கு 2 ஊசியும் போட்டு அனுப்புறாரா? அதான் டாக்டரோட வேலை. உங்ககிட்ட நான் வைத்தியம் காட்டினா வைத்தியம் தான் சொல்லணும். உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது சொல்லிட்டு அக்கா எனக்கு வைத்தியம் சொல்லுது. யாருக்குன்னா இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்றத கேட்டு ஏங்க அந்த வைத்தியத்தை கேட்டு போய் நான் செஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி என்ன புடிச்சா விட மாட்டேன். கல்யாணம் பண்ணி வந்து வைத்தியம் என்னன்னு சொல்லுங்க. ஆராயக்கா சொல்ற வைத்தியத்தை நீ கேட்டு போனா உன் பொண்டாட்டி உன்னை முடிச்சா விட மாட்டா. வைத்தியத்தை கேட்டு கழிச்சு சொல்லு அப்படின்னா 4 கிலோ சாத்துக்குடி வாங்கிக்க. 4 கிலோ சாத்துக்குடி. ஆமா 4 கிலோ தர்பூசணி வாங்கிக்க. 4 கிலோ தர்பூசணி. 4 கிலோ செவ்வாழையா வாங்கிக்க. 4 கிலோ செவ்வாழை. கரும்பு ஜூஸ் போட்டு வைக்கிறாங்க. ஆமா 25 லிட்டர் கேன் ஒரு கேன்ல வாங்கி வச்சுக்க. 25 லிட்டர் கேன். இதெல்லாம் போய் குடிச்சிட்டு படு. முன்னாடி உன்னை குடிச்சா விட மாட்டாங்க. நான் என்ன பண்ண, நீ என்ன செய்த? நான் தான் பைத்தியக்காரனே. இவ்வளவு நாளா சும்மா கண்டுட்டுமே. கொண்டாட்டி நீ குடிச்சா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடக்கூடாதுன்னு அது 2 சொன்னதெல்லாம் நான் 8 செஞ்சு போறேன். நீ 8 யாரோ மனைவி ரொம்ப நாள் நம்ம வந்து நாட்டு தாடி பார்க்கறாங்க. தடி எடுத்து தெருவா அடிக்கறாங்க. தெருவா தடி எடுத்து தோத்துறாங்க. இது வந்து விட வரணுமே. நம்ம இதுக்கு அப்புறம் அவளை போட்டு பரட்டணுமேன்ட்டு அதான் பெர்ட்டி நினைச்சுக்கணும். அது 2 சொன்னதெல்லாம் சொன்ன மாதிரி அது 2 சொன்னதெல்லாம் 8 செஞ்சு போறான். எப்படி 4 கிலோ சாத்துக்குடி 8 கிலோ சாத்துக்குடி, 4 கிலோ தர்பூசணிக்கு 8 கிலோ தர்பூசணி, 4 கிலோ வாழைப்பழத்துக்கு 8 கிலோ வாழைப்பழம். அது 25 லிட்டர் தண்ணி சொல்லிச்சு. நான் எத்தனை 25 50 லிட்டர் தண்ணி அம்மால குடிச்சிட்டு போய் படுக்கணும். ஒட்டை மாதிரி அடிக்காது. அப்படியே அடிச்சு தாண்டா நைட்ல ஏதுக்க மாட்டேன். குடிச்சிட்டு போய் படுக்கிறேன். அப்படியே கிளி கொஞ்சது நாய் நடக்குது. ஆமா சந்தோஷமான விஷயம். நல்ல முறையில் நடந்ததா? போட்டு பேசலான்னு போறான். நல்லா தடி எடுத்துன்னு போகிறோம் கொண்டாட்டி. இன்னைக்கு கருவாட்டை கத்தி எடுத்துன்னு தோத்துறான். இதுக்கு முன்னாடிதான் எதுவுமே பண்ணுவது எதுவோ தவறு வேலை செய்யறேன்ட்டு அவன் தடி எடுத்து சுத்துறான்.
ஆராயக்காவும் பார்த்தேன். ஆராயக்காவும் அதுக்கேற்ற வைத்தியம் சொல்லிட்டாங்க. அவங்க 4 கிலோ சொன்னதுல நீ 8 கிலோ வாங்கிட்ட. அவங்க 25 லிட்டர் தண்ணியை சொன்னதா நீ 50 லிட்டர் தண்ணியா சேர்த்துட்ட. அப்புறம் என்னடா கத்தி இதெல்லாம் குடிச்சிட்டு போய் படுக்கிறான். நல்லா தடி எடுத்துன்னு தோத்துறேன். என் பொண்டாட்டி கருவாட்டை கத்தி எடுத்துன்னு தோத்துறான். இதெல்லாம் போய் குடிச்சிட்டு ஒண்ணு பிடிக்குது. நான் ஒரு பையாவும் ஒரு பையில படுத்தோம். இந்த பயம் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு 3 மணிக்கு அப்புறம் எனக்கு புடிங்க அடிக்குது. மோட்டர் புடிங்க அடிக்கிறாரா அவன் எதத்தை பத்துங்கிறா பாரு. அடிச்சுன்னு போறா. சுனாமி அலையில அடிச்சு போறது. இதை மோட்டர் புடிங்க அடிக்கிறாப்பா. போய் தேடிக்கிட்டு புடிச்சு கருமாட்டை கத்தி எடுத்து போட்டு ஓடலாம். கொட்ட பையா உனக்கு அந்த சாமான் அந்த வயசு தானே நீங்க மாதிரி பண்ற. அந்த சாமானே வேணாம் உனக்கு அப்படின்னு வாங்கி